Hi, hello friends, welcome to Aari Basic. நம்ம லாஸ்ட் கிளாஸில் பேசிக் பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச். டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுறதுக்கு 3 லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு ஜரியில் ட்ரை பண்ண போகிறோம். இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கிறோம். எப்பவும் போல் நாட் கீழே லாக் ஆனதுக்கப்புறம் மேலே உள்ள லைனில் பஞ்ச் பண்ணி நம்ம பட்டன் ஹோலுக்கு லாஸ்ட் கிளாஸில் இழுத்த மாதிரி அந்த செயினுக்குள்ளோட பஞ்ச் பண்ணி இழுத்துட்டு வரோம். அகெயின் கீழே இருக்கிற த்ரெட்டை கீழே இழுக்கும்போது இந்த நாட்டு கிட்ட வரும். அதில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடுறோம். லாக் ஸ்டிச் போட்டுட்டு அகெயின் நம்ம ஒரு செயின் போட்டு அடுத்த பட்டன் ஹோல் ஸ்டார்ட் பண்ணோம் லாஸ்ட் கிளாஸில். இது டபுள் பட்டன் ஹோலுக்கு இந்த குட்டி லாக் ஸ்டிச் போட்ட உடனே கீழே ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த இதில் திருப்பியும் ஒரு லாங் செயின் பஞ்ச் பண்ணி அப்படியே அந்த செயினுக்குள்ளோட ஸ்ட்ரைட்டாக இழுத்துட்டு வரோம். இங்கே வந்து டைட் ஆகும்போது கீழே இருக்கிற த்ரெட்டை டைட் வச்சுட்டு இதில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச். பக்கமாக ஒரு குட்டி செயின் எடுத்துக்கலாம். அகெயின் மேலே உள்ள லைன் அப்படியே செயினுக்குள்ளோட பட்டன் ஹோல் இழுத்துட்டு வரோம். இதில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடுறோம். அகெயின் கீழே உள்ள லைன் செயினுக்குள்ளோட இந்த லைனை டைட் பண்ணுறோம். லாங் செயின் ஸ்டிச்சை பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். சேம் ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டிச் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம செயின் ஸ்டிச் எவ்வளோ ஆரிக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி பட்டன் ஹோல் ஸ்டிச்சும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்சை யூஸ் பண்ணி நிறைய லீஃப் ஃபில்லிங் பண்ணுவோம், பீகாக் ஃபெதர் ஸ்டிச் போடுறது, இந்த மாதிரி நிறைய ஸ்டிச்சஸுக்கு வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ பட்டன் ஹோல் ஸ்டிச்சை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டிச்சஸை வந்து நம்ம எவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஆரி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளாம் ஆட்டோமேட்டிக்காகவே அது நமக்கு நிறைய இடங்களில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த சின்ன சின்ன ஸ்டிச்சஸை ஃபஸ்ட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எப்பவும் போல் கீழேயும் அதே மாதிரி ஒரு லாங் செயின் எடுத்து பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். எல்லா ஸ்டிச்சுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஃப்ரீ ஹேண்டில் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பொறுமையாக ஸ்டிச்சஸை ட்ரை பண்ணுங்கள். எல்லா ஸ்டிச்சுமே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நீட்டாக வந்துடும். நம்ம ஜரியில் ட்ரை பண்ணும்போது இந்த ஸ்டிச்சோட மெத்தட் என்னங்கிறது நமக்கு ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா த்ரெட்டை பற்றின கம்ப்ளைண்ட்ஸ் நமக்கு இருக்காது, கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிறதுனால. அகெயின் இதில் ப்ராக்டிஸ் முடித்த அடுத்த செகண்ட் நீங்கள் சில்க் த்ரெட்லேயும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சேனலில் நம்ம பேசிக்காக என்னென்ன ஸ்டிச்சஸ் வந்து நம்ம போடும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லா மெத்தட் ஆஃப் ஸ்டிச்சஸும் நமக்கு ஃப்ரீ ஹேண்டில் போட வருங்கிறதுக்கு தான் நம்ம பேசிக் ஸ்டிச்சில் போயிட்டுருக்கோம். ஸோ இதை ஒவ்வொரு ஸ்டிச்சாக நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்த அந்த ஸ்டிச்சு ப்ளஸ் இப்போ நம்ம போட்டுட்ருக்கிறது இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டிச்சாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம ஆரி வீட்டில் இருந்தே கற்றுக்கலாம். ஸோ ஸ்லோவாக ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் வந்து லாக் போடுறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல நம்ம எண்டு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம எடுத்த அந்த த்ரெட்டுக்குள்ளே இருந்து நீடியில் பஞ்ச் பண்ணி அடுத்த த்ரெட் எடுக்கிறோம். அதை அப்படியே ஒரு ரொட்டேட் கொடுத்துட்டு கீழே இருக்கிற அந்த த்ரெட்டை பிடிச்சி இந்த த்ரெட்டை டைட் பண்ணிங்கன்னா அந்த நாட் போய் கம்ப்ளீட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சில்க் த்ரெட்டில் டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் ட்ரை பண்ணலாம். இன் பிட்வீனில் ஒரு பீட் வச்சு ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, சென்டர் பாயிண்டில் பஞ்ச் பண்ணி நம்ம 3 லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதில் பஞ்ச் பண்ணி பாட்டம் லைன் ஒரு லாங் செயின் எடுக்கிறோம். அதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக கீழே கொண்டு போகிறோம். அப்புறம் ரிவர்ஸ் எடுத்து இதில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். அகெயின் மேலே ஒரு லாங் செயின் எடுக்கிறோம், அப்படியே ஸ்ட்ரைட்டாக கீழே எடுத்துகிட்டு வரோம். ரிவர்ஸ் எடுத்து இது பக்கத்தில் வச்சு குட்டி லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு நம்ம நார்மலாக இதில் ஒரு செயின் போட்டோம். இதுக்கு மேலே உள்ள பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் நம்ம இன்பிட்வீனில் ஒரு செயின் கொடுத்ததுக்கு பதிலாக இப்போ நம்ம ஒரு பீட் லோட் பண்ணி இந்த ஸ்டிச்சை கொடுக்கலாம். இதில் ஒரு ஸ்மால் செயின், இதில் எந்த நாட்டும் போட வேண்டாம். அகெயின் மேலே கொண்டு போய் லாங் லூப், அதில் சென்டரில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச், பாட்டம் லைன் ஒரு லாங் செயின் எடுக்கிறோம். அப்படியே ஸ்ட்ரைட்டாக கொண்டு போய் கீழே இருக்கிற த்ரெட்டை இழுத்து ஏற்கனவே நம்ம நாட் போட்டோம்ல அதே இடத்துல ஒரு குட்டி லாக் ஸ்டிச். இந்த இடத்துல பீட் நம்ம செயின் ஒர்க் பண்ணலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா இந்த மாதிரி பீட் ஒர்க் பண்ணிக்கலாம். எடுக்கிறோம், அகெயின் மேலே செயின் எடுக்கிறோம், அப்படியே ஸ்ட்ரைட்டாக இழுத்து கிட்ட கொண்டு வந்து ஒரு குட்டி லாக் ஸ்டிச், அகெயின் கீழே.
சேம் ப்ராசஸ் தான், பட் இன் பிட்வீனில் நம்ம பீட் மட்டும் கொடுத்துருக்கோம். நார்மலாக அந்த பீட் மட்டும்தான் கொடுக்கணும்னு இல்லை, உங்களோட க்ரியேட்டிவ்க்கு என்னென்ன உங்களுக்கு தோணுதோ, ஸ்டிச்சஸ் இது தான் நம்ம ரெஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு எப்படி தோணுதோ அந்த இதை நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். அப்படியே ஸ்ட்ரைட்டாக கீழே கொண்டு போகிறோம். ஸ்ட்ரைட்டாக இப்படி இழுக்கும்போது மட்டும் ஸ்ட்ரைட்டாக கொண்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா நமக்கு இந்த டைட் வராது. அதுக்கப்புறமா கீழே கையில் இருக்கிற த்ரெட்டை டைட்டாக பிடிச்சி இழுத்துட்டு இது பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் குட்டி லாக் ஸ்டிச். பொதுவாக நம்ம சில்க் த்ரெட்டை மட்டும் ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். நம்ம இந்த த்ரெட்டு வந்து பிரிஞ்சு வந்துடுச்சுன்னா நம்ம அடுத்த ஸ்டிச் போடுறதுக்கு நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்காது. அதனால் சாஃப்டாக போட்டால் போகிறோம், ஒர்க் ஃபினிஷ் பண்ணும்போது நீட்டாக இருக்கும். பொறுமையாக ஆரி மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போகிறோம், நம்ம பொறுமையாக கற்றுக்கலாம். பொறுமையாக நீங்கள் அதை மைனூட்டாக பார்த்து கற்றுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்டிச்சஸ் வந்து போட்டுடலாம். நான் இதில் ஷிஷுவல் செயின் எடுத்துகிட்டு நம்ம பீட் கொடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே இதை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். வீட்டிலருந்தே நம்ம ஆரி கற்றுக்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம பேசிக்லேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் ஒரு பேசிக்காக என்னென்ன மெட்டீரியல் நம்ம கற்றுக்கிறதுக்கு வேணுமோ அதை வாங்கிட்டு ஃபஸ்ட்டு நம்ம செயின் ஸ்டிச்சிலேருந்து பேசிக்காக என்னென்ன உண்டோ அது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஓரளவுக்கு நமக்கு புரிஞ்சிடும். டக்குன்னு ஸ்கிப் ஆகி அடுத்த மாடலுக்கு மூவ் ஆன் பண்ணாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக எல்லாராலையும் ஈஸியாக ஸ்டிச்சஸ் வந்து கவர் பண்ண முடியும். பொறுமையாக நம்ம ட்ரை பண்ணுறதுல தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பொறுமையாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஸ்மால் செயின் எடுக்கிறோம், இதில் எந்த நாட்டுமே நம்ம போடலை. அதே மாதிரி மேலே உள்ள லைனில் பஞ்ச் பண்ணி கீழே இழுத்து ஒரு லாக் ஸ்டிச், அகெயின் கீழே அதையும் அப்படி ஸ்ட்ரைட்டாக இழுத்து இது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஒரு செயின் எடுத்து மேலே கொண்டு போகிறோம். இந்த செயின் நம்ம இந்த பீட் கொடுக்கலன்னா இதை இன்பிட்வீனில் நம்ம ஒரு செயின் எடுத்து அகெயின் மேலே போவோம். இதுக்கு பீடை கொடுத்துட்டு மேலே போகிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். சில்க் த்ரெட்டில் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் மைல்டாக மெதுவாக ட்ரை பண்ணுங்கள். ஸ்மால் செயின் எடுக்கிறோம், அகெயின் மேலே ஒரு லாங் செயின் எடுக்கிறோம், இழுத்து கிட்ட வந்து குட்டி லாக் ஸ்டிச் கொடுக்குறோம், அகெயின் கீழே அதையும் ஸ்ட்ரைட்டாக இழுத்து இதில் வந்து ஒரு லாக் ஸ்டிச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம எண்டு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஏற்கனவே நம்ம எடுத்த அந்த லூப்புக்குள்ளோட இன்னொரு லூப் வெளியில் எடுத்து அந்த லூப் வழியாக ஏற்கனவே கீழே இருந்தது இல்லைங்களா அந்த லூப்பை பிடிச்சி இப்படி டைட்டாக இழுத்துட்டா நாட் விழுந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.